அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, எப்பயுமே நீங்கள் யாரை விட்டுறவே கூடாதுன்னா குரு பகவான்னு நான் சொல்லக்கூடிய அமைப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்திட்டையை விட்டுறாதீங்க. தென்திட்டை வழிபாடு, ஆலங்குடியில் இருக்கக்கூடிய வழிபாடு, இதை நீங்கள் லைஃப் ஃபுல்லாக விட்டுறவே கூடாது. நீங்கள் ஒருவேளை மகர ராசி மகர லக்னமாக இருக்கும் பட்சத்தில் மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், பழனிமலை முருகன், அதே மாதிரி திருத்தணி முருகன், இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதும், மலை மேல் இருக்கக்கூடிய சாஸ்தா, இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான மந்திரம் உண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே நீங்கள் நினைக்க வேண்டிய மந்திரம் என்னன்னா, சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்கிறதும், அதே மாதிரி சாஸ்தாவோட மூல மந்திரங்கள் சொல்கிறதும், சாஸ்தாவோட காயத்ரிகள் சொல்லிகிட்டே வரக்கூடிய அமைப்புகள்லாம் வரவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒருவேளை இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆங்ஸைட்டியாக இருந்துகிட்டே இருக்குது, என் லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப மனக்குழப்பம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசார நினச்சிக்கிறதும், அதுக்கான மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம். இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லவே உங்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் நிறைய குறையும். அதே மாதிரி இந்த குரு அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்களே. இதில் மாறுபட்ட கருத்தை கிடையாது.